வணக்கம் சுட்டீஸ். நான் தான் உங்களோட ஜீபும்பா பேசுறேன். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு நல்ல கதை சொல்றதுக்காக வந்திருக்கேன். அந்த கதையோட பேர் என்னன்னா தந்திர நரியும் புத்திசாலி கொக்கும். இப்போ நம்ம கதை கேட்க போலாமா? ஒரு காட்டு பகுதியில் ஒரு தந்திரக்கார நரி வசிச்சு வந்தது. அந்த நரிக்கு தான் ஒரு புத்திசாலின்னு நினைப்பு. அது எப்போ பார்த்தாலும் யாரையாச்சும் மட்டம் தட்டுவது தான் அதோட வேலையே. அந்த நரிக்கு ஒரு கொக்கு நண்பன் இருந்துச்சு. அந்த கொக்கு ஒரு புத்திசாலி. அந்த கொக்குக்கு நரி என்னதான் தந்திரக்காரனா இருந்தாலும் நரிக்கிட்ட இருந்த நட்பு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஒரு நாள் அந்த கொக்கை தன்னோட வீட்டு விருந்துக்கு அழைச்சது இந்த நரி. உடனே அந்த நரியோட வீட்டுக்கு போச்சு அந்த புத்திசாலி கொக்கு. விருந்தினராக வந்த அந்த கொக்குக்கு ஒரு பெரிய தட்டில் பாயசம் போட்டு குடிக்க சொல்லிச்சு அந்த நரி. நீண்ட வாயிருக்க கொக்கால அந்த பாயசத்தை குடிக்க முடியல. ஆனால் அந்த நரி தட்டில் இருந்த பாயசத்தை சுலபமாக நாக்கால நக்கி நக்கி குடிச்சுது. நீண்ட வாயிருக்க கொக்குக்கு வேணும்னே பாத்திரத்தில் கொடுக்காம தட்டில் பாயசம் கொடுத்த அந்த நரி எப்படி அந்த கொக்கு பாயசத்தை குடிக்க போகுதுன்னு தந்திரமாக பார்த்தது. நரியோட தந்திரத்தை தெரிஞ்சுக்கிட்ட அந்த கொக்கு, எனக்கு வயிறு சரியில்லை நண்பா, நீயே குடி அப்படின்னு சொல்லி கிளம்பிடுச்சு. அந்த கொக்கை முட்டாளாக்கியாச்சுன்னு ரொம்பவே சந்தோஷப்பட்டது இந்த தந்திரக்கார நரி. சில நாட்களுக்கு அப்புறமா என்னை முட்டாள நினச்ச அந்த நரிக்கு பாடம் கற்பிக்க வேணும்னு நினச்ச அந்த கொக்கு தன்னோட வீட்டுக்கு அந்த நரியை விருந்துக்கு அழைச்சிது. கொக்கோட வீட்டுக்கு வந்த நரிக்கு சின்ன வாயுடைய பாத்திரத்தில் பாயசம் எடுத்துட்டு வந்து கொடுத்துச்சு அந்த கொக்கு. எப்பயும் தட்டில் இருக்க பாயசத்தை சுலபமாக நக்கி குடிக்கிற நரியால் பெரிய பாத்திரத்தில் இருக்க பாயசத்தை குடிக்க முடியல. தன்னோட தவறுக்கு சரியான பாடம் கிடைச்சதுன்னு நரிக்கு புரிஞ்சுது. தனக்கு வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு வேகமாக ஓடிடுச்சு அந்த நரி. சுட்டீஸ், தந்திர நரிக்கு பாடம் புகட்டின அந்த புத்திசாலி கொக்கோட கதையில இருந்து நாம் இன்னைக்கு என்ன கற்றுக்கிட்டோம்னா, ஒருத்தருக்கு நாம் தீமை செய்தோம்னா நமக்கும் அதே தீமை தான் பரிசாக கிடைக்கும். இதை தான் திருவள்ளுவர் பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும்னு சொல்லியிருக்காரு. அவ்வளோதான் சுட்டீஸ், இந்த கதை இதோட முடியுது. இந்த கதை உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்றதை நான் நம்புகிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல கதையோட நான் உங்களை சீக்கிரமாகவே சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் ஜீபும்பா கிட்ட இருந்து டாடா பாபாய்.